Volkswagen நிறுவனம் அதனுடைய இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டைஸ் காரணமாகவே உலகம் முழுக்க பிரபலமா இருந்து வருது. பல டெக்கேட்ஸா ஜெர்மன் பிரெசிஷன், ரிலையபிலிட்டி மற்றும் குவாலிட்டியோட சிம்பிள் ஆஃப் Volkswagen இருக்கு. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் Volkswagen இதே அளவுக்கு டாமினண்டா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு நான் சொல்லணும். இன்ஃபேக்ட் பல சைனீஸ், ஈவன் இந்தியன் ஆட்டோமேக்கர்ஸ் கூட அவங்களுடைய ஓன் EV பிளாட்ஃபார்ம்ஸை ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு சைனீஸ் கம்பெனிஸான BYD, NIO மற்றும் Geely போன்ற நிறுவனங்கள் EV பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்றதுல பல வருடங்களுக்கு முன்பாகவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு முக்கியமான காரணம் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ்ல இருந்து EVக்கு எப்ப ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மே எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால உலகின் ஜாம்பவான்களான Volkswagen நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது ஏர்லி அட்வான்டேஜ் மூவ் அவங்களுக்கு இருக்கு. ஈவன் இந்தியால கூட டாடா மோட்டார்ஸ் குயிக்லி எலக்ட்ரிக் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸான நெக்ஸான், பஞ்ச் போன்ற கார்களை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்ல சுப்ரீம் பொசிஷன்ல மெயின்டைன் பண்றாங்க. Volkswagen மாதிரி உலகம் முழுக்க டெக்னாலஜில கொடி கட்டி பறந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவோட டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா கிட்ட எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்மை ஷேர் பண்ணி டெவலப் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே Volkswagenம் மஹிந்திராவும் பல ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு பாசிட்டிவா போற மாதிரி தெரியல. இப்போ டாடா மோட்டார்ஸ் அல்லது JSW குரூப் கூட எமர்ஜிங் EV மேனுஃபேக்சரிங் மற்றும் பிளாட்ஃபார்ம்ஸை பகிர்ந்து உருவாக்குறதுக்காக பார்ட்னர்ஷிப்புக்கு வெயிட் பண்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. Volkswagen நிறுவனம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய லெகசி ஆஃப் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி பல ஆண்டுகளா என்ஜின் டெவலப்மெண்ட்ல எக்கச்சக்கமான மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா எலக்ட்ரிக் கார்களுக்கு எப்போ மூவ் ஆகணும் அப்படிங்கிற கரெக்ட் டெசிஷன் அவங்களால எடுக்க முடியல. இது பத்தாது அப்படின்னு 2015ஆம் ஆண்டு மேசிவான எமிஷன் ஸ்கேண்டல்ல மாட்டினாங்க. இதன் காரணமா அந்த டைம்ல அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பெரும் தொகை பல கண்ட்ரீஸ்ல ஃபைன்ஸ் மற்றும் பெனாலிட்டிக்காகவே செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. மேலும் Volkswagenோட ஓன் MEB பிளாட்ஃபார்மை உருவாக்குனாங்க. ID3, ID4 அப்படின்னு எலக்ட்ரிக் ஹேட்ச்பேக்ஸையும் கான்செப்ட் லெவல்ல வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே MEB பிளாட்ஃபார்மோடைய ஸ்கேலபிலிட்டி மற்றும் இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல இன்னுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி கேட்ச் அப் கேமை பிளே பண்றதுக்காக தான் இந்தியாவோட மஹிந்திரா மற்றும் டாடா போன்ற நிறுவனங்களோட இணைய நினைக்கிறாங்க. இது நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சியோட குறைந்த விலையிலேயே எலக்ட்ரிக் கார்களை ப்ரொடியூஸ் பண்ற டெக்னாலஜி கிடைக்கும். பாடி ஷெல் மற்றும் எக்ஸ்டீரியர் இன்ஜினியரிங் மட்டும் Volkswagen பண்ணுவாங்க. கோர் இன்ஜினியரிங் டாடா மோட்டார்ஸ் அல்லது மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் கொடுப்பாங்க. இதன் காரணமா மார்க்கெட்டுக்கு ஃபாஸ்டரான எலக்ட்ரிக் கார்களை கொண்டு வர முடியும். Volkswagenோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் சஸ்டெயின் பண்ண முடியும். எது எப்படி இருந்தாலும் Volkswagen மாதிரி ஒரு ஆட்டோமோட்டிவ் ஜெயிண்ட் கரெக்ட் டைம்ல எலக்ட்ரிக் கார்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாத காரணத்தினால இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது.